MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல 8 months வீடு தேடுறோம். என்ன பார்த்தாலே பயந்து ஓடுறானுங்க. இந்த வீடு என்னைக்கு காலி பண்ண சொல்ல போறாங்கன்னு தெரியும். அகோரி கலையரசன் கோடிகளில் சம்பாதித்ததில் தொடர்ந்து வீடுகளாய் கட்டி பால் காய்ச்சி கொண்டிருக்கிறார். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மட்டுமே ஒரு 4 வீடு மாறி இருக்கும். 2008 வீட்டை விட்டு வெளியில வந்தோம். அப்ப இருந்து இன்னும் போராட்டமே. அவங்களை பொறுத்தவரை அகோரி கலையரசனாவே சூனியம் வைக்கிறான், மந்திரம் வைக்கிறான், அதை பண்றேன் இதை பண்றேன். நாங்களும் பீப்புள் தானே. வெளியே பாக்குற மக்கள் என்ன சொல்லுவாங்க? அதே சென்னைக்குள்ளேயோ கோயம்புத்தூருக்குள்ளேயோ 2-3 கார்ல சுத்திட்டு இருந்த பையனை இந்த தொப்பி போட்டு மாஸ்க் போட்டு இன்னைக்கு நான் கடைக்கு போறது இங்க வந்து நடந்து போய் ஐயோ. எப்படி இருக்கு தம்பியை பாக்குறப்ப? இப்போ எங்க டேடியை லாஸ் பண்ண மாதிரி இவனை லாஸ் பண்ணிடக்கூடாது. இது வரைக்கும் தான் அவசரப்பட்டு எல்லாமே பண்ணிட்டேன். அதனால நிறைய இழப்புகளை பார்த்தேன். இனிமே அகோரி கலையரசன் பழனி சூஸ் பண்ணது காரணம் அவங்க அப்பா பண்ணின டார்ச்சர் கொஞ்சம் இதனாலதான். வணக்கம். சமூக ஊடகங்கள்ல ரொம்பவே பிரபலமான அகோரி கலையரசன் உங்க எல்லாருக்குமே தெரியும். பல கின்னஸ் ரெக்கார்டுகள் வாங்கியிருக்காரு நாட்டுப்புற கலைகள்ல. அவர் வாழ்க்கையில நடந்த சில பிரச்சனைகளுக்கு பிறகு பழனியில என்ன பண்றாரு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்மளே திறந்து உள்ள போயிடலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? படிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு? அதாவது இது கேட்கறது எப்படி இருக்குன்னா டப்புன்னு டேய் என்னடா திறந்து டக்குன்னு உள்ள வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி. வாங்க வாங்க. ஸோ பழனியில நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எப்படி நாரிட்டு இருக்கோம்ன்றதை தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. என்னங்க இப்படி ஓப்பனா பேசினா எப்படி? நாங்க கொத்தனாப்புல தான் கேட்க முடியும். நடக்கிறதானுங்க சொல்ல போறோம். சரி, ஓகே ஓகே. அகோரி கலையரசன் இன்னைக்குதான் முதல்ல உங்களை உங்களோட காஸ்டியூம் இல்லாம நார்மல் காஸ்டியூம்ல இன்னைக்குதான் நம்ம பாக்குறோம். ஸோ பழனியில லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீ எப்படி போகுது அப்படிங்கிறது எங்களோட வளர்ச்சியை வச்சு தான் சொல்ல முடியும். ஓகே, இது கரெக்டாக இருக்கா, என்ன நம்ம போகிற பாதை கரெக்டாக, பயணம் கரெக்டாக போய் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது இன்னும் போக போக தான் நமக்கு தெரியும். புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. இனிமேலும் புயல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வரும்போது சீரியஸாக அதை எழுதிட்டு இருந்தீங்க? அதை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கிறனால எக்ஸாம் வரப்போகுது. இப்போ தான் முடிஞ்சு. ஆக்சுவலி நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ திருப்பி வரப்போகிற எக்ஸாமுக்கு எப்படியாவது அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமே படிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4 அந்த ரிலேட்டடாக, ஆர்ஆர்பி எது இருக்கோ எல்லாத்தையுமே எழுதி கொடுக்கும். ஏதாவது ஒன்று நம்ம கை கொடுக்கும்ல. அதனால அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இது ஒரு இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ வேரியஸ் ஃபீல்டெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிற மொமெண்ட் எங்கேருந்து வந்தது? உண்மையிலே கலாட்டாவோட தன்னம்பிக்கையில் தான் மறுபடியும் நான் முயற்சி எடுத்திருக்கேன் நான். ஏன்னா கலாட்டா அந்த ஒரு பெரிய இஷ்யூலேருந்து ஐயோ மக்களே தயவு செஞ்சு என்னடா அவன் கலாட்டாக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடியது பழனியாண்டவரோட அடிவாரத்துலேருந்து நாங்கள் சொல்கிறோம். ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய ஒன்று. அந்த ஒரு தொடர்ந்து பெரிய பெரிய இஷ்யூவில் ஃபுல் சப்போர்ட்டு கலாட்டா டீம் தான் கொடுத்து அடுத்தடுத்த இதுக்கு கொண்டு போனாங்க. இப்போயும் கூட நான் பெரிய லெவலில் படித்து ஒரு கலெக்டராகவோ இல்லை ஒரு தாசில்தாராக வந்தால் ஃபஸ்ட்டு பெருமைப்படுறது கலாட்டாக தான் இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால் அவங்க கொடுத்த தன்னம்பிக்கை ப்ளஸ் அம்மா கொடுக்குற அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்படியே ரன் த்ரூ பண்ணி நம்ம ஆர்வமாக பேசிகிட்டு இருக்கோம். சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்த அம்மாவே நம்ம கன்வர்சேஷனில் சேர்த்துக்கலாம். வாங்கம்மா. ஸோ அம்மா எப்படி படிச்சுட்டு இருக்காரு, என்ன மாதிரி இருக்காரு? இப்போது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? அவருடைய லைஃப்ல நிறைய ரணங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய அவதூறு பேச்சு இதெல்லாம் தாண்டி இப்போ ஓரளவுக்கு தேறிட்டாரா? நல்லாவே தேறிட்டாரு. ஏன்னா அவர் இதுலேருந்து ரொம்ப மீண்டு வந்திருக்காரு. ரொம்ப தெளிவாக இருக்காரு. படிச்சுக்கிட்டு இருக்காரு. எக்ஸாமுக்கெலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவங்க அப்பா விட்டுட்டு போன கலையவும் கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவருக்கு அந்த 24 ஹவர்ஸும் இந்த ஒரு 5-6 மாதத்தில் இதுதான் அவருக்கு. இது படிப்பு, அதுக்கப்புறம் கலை, இது ரெண்டையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. தெளிவாக இருக்கார். இவர் அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கும் கொஞ்சம் மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இருந்துச்சு. ஆனால் இதுலேருந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வெளியில் வந்தோம்.
தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணு, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக பண்ணு, பொறுமையாக பண்ணு. இது வரைக்கும் தான் அவசரப்பட்டு எல்லாமே நீ பண்ணிட்ட, அதனால் நிறையா இழப்புகளை பார்த்த. இனிமே எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நீ தெளிவாக எடுத்த அப்படின்னா அது நீண்ட தூரம் போகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவனை படிக்க வைப்பேன். நான் கலாட்டாவில் நான் ஒரு சவால் விட்டுட்டு தான் வந்தேன், அவனை ஐஏஎஸ் ஆக்குவேன் அப்படின்னு. அதுக்காக நான் எவ்வளவு நாள் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். அகோரி கலையரசன் அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது, சொந்த ஒரு தேனிங்கிறது தெரியும். பழனி எதுக்காக பழனி பழனி சூஸ் பண்ணது காரணம்? என்னால் தான் நான் பழனி வந்தியா. நான் எப்படி பழனி வந்தேன்னா, இவங்க அப்பாவுக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனையில் நான் 2008 இந்த ஊருக்கு நான் வந்துட்டேன். நீங்கள் தனியாக வந்துட்டீங்க? இவங்க 4 பேருக்கு அவர் பண்ற பிரச்சனையில அப்ப நான் பிரிஞ்சு 2008 குழந்தைகளோட சின்ன சின்ன பிள்ளைங்களோட நான் இங்க வர்றேன். அப்புறம் எல்லா வேலைக்கும் போனேன், இடம் வாங்கி வீடு கட்டினேன். அப்புறம் கலைக்கு முன்னாடி தான் 3 பசங்க அப்படின் போது அவங்க எல்லாரையுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அவங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இவனையாவது நல்லா படிக்க வைப்போம், இவன் அந்த பிள்ளைகளை பொறுப்பாக பார்த்துக்குவேன் நம்ம இல்லாத காலத்துக்குன்னு நினச்சி அதை பண்ணினேன். அவங்க அப்பா பண்ணின டார்ச்சரு கொஞ்சம் இதனால தான் நாங்கள் வெளியில் வரும்போது 4 பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் இங்கே வந்தேன். ஏன் இங்கே வந்தேன்னா, அம்மா இங்கே இருந்தாங்க. அம்மாவோட ஆதரவுலையாவது எப்படியாவது நம்ம அம்மா கூட இருந்துக்கிறலாம், இருந்து நம்ம கரை ஏற்றிடுவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் நான் படிப்படியாக முன்னேறி வந்ததுக்கு இடம், வீடு, பிள்ளைங்க, படிப்பு, கல்யாணம், பேரம்பேத்தி, 10 பேரம்பேத்தி எல்லாத்தையும் பார்த்தேன். நல்லா இருந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு கலையோட அந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் தான் அவங்க அப்பா இந்த மாதிரி மன உளைச்சல் ஆயிட்டாரு. அதுக்கும் காரணம் எப்படி எங்களுக்கு, அதுவும் நாங்கள் புலம்பிட்டே இருப்பார். அப்போ ஒரு பாஸ்டர் பொள்ளாச்சியில் அவர்கிட்ட தான் லாஸ்ட்டாக ஃபைனலாக அங்கே போய் நான் தங்கிக்கிறேன்னு இது எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே போயிருக்காரு. ஆதார் கார்டு கொண்டு போன அன்னைக்கு அந்த பாஸ்டர் அங்கே இல்லை, சேலத்துக்கு போயிட்டார். அவர் அங்கே போனதுனால இவர் ரிட்டர்ன் மீண்டு தான் அவர் அந்த பஸ் ஸ்டாண்டில் அவருக்கு எப்படி இருந்துச்சோ தெரில, அங்கேயே உயிர் போயிருக்கு. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு நாங்கள்லாம் போய் அதை எடுத்து சொந்த ஊரில் தான் அடக்கம் பண்ணுவேன்னு போராடி அடக்கம் பண்ணினேன். அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்துச்சு. முடியாது, இங்கேயே சைன் பண்ணி விட்டுறலாம், அது அப்படி இப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு. நாங்கள் 4 பிள்ளைய, அவருக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்குது, நான் இருக்கேன், பொண்டாட்டியாக நான் இருக்கிறேன். எங்களால் முடிஞ்சதை அவரை சொந்த ஊரில் தான் அடக்கம் பண்ணுவேன்னு அதை நான் பண்ணிட்டு வந்தேன். எப்படி இருக்குது தம்பியை பார்க்குறப்ப இப்போ? ஆஃப்டர் ஒரு 3 மந்த்ன்ற போது பெரிய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா எப்படியோ போயிட்டு இருக்கு லைஃப், அப்படி இப்படின்னு எப்படியோ போயிட்டு இருக்கு. பட் நம்பிக்கை இருக்குதோ, தம்பி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான், எல்லாம் கிளாஸ் போயிட்டு இருக்கோம், அப்படி இப்படின்னு நல்லா லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு வந்துட்டோம்ல, ஸோ எங்களுக்கு அம்மாவோட சப்போர்ட் இருக்கு. டெய்லி வந்துருவாங்க, பால் பாக்கெட் போட்டவங்களா டெய்லி ஈவினிங் வந்துருவாங்க, உண்மையாக சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை, நம்பிக்கை இருக்கு. தம்பி உடையான் படைக்கஞ்சான்ங்கிற மாதிரி இப்ப அக்கா உடையான் உண்மையை சொல்லணும்னா எங்க டேடியை லாஸ் பண்ண மாதிரி இவனே லாஸ் பண்ணிடக்கூடாது, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் உண்மையை சொல்லணும்னா அவர் தான் எங்களை விட்டு போனாரு, நாங்க விட்டு போகணும்லாம் எதுவுமே நினைச்சது இல்லை. பட் அவரோட லாஸ் எங்களுக்கு ரொம்ப பெரிய லெசன் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதனால தம்பியை விட்டுறக்கூடாது அப்படின்றக்காக என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நம்பிக்கையோட அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். சோ இப்ப கீழ படிச்சிட்டு இருந்தாரு, அவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காரு. அவர் எல்லாம் ஒழுங்கா படிக்கிறாரு. அதெல்லாம் அவர் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆச்சு, படிக்கிறதெல்லாம் அதெல்லாம் குறையே இல்ல. இந்த வீடு எப்படி இப்போ இங்க தான் தங்கி இருக்கீங்களா இல்ல இந்த வீடுன்னு கேட்கக்கூடாது, எத்தனாவது வீடுன்னு கேட்கணும். ஆக்சுவலி சென்னையிலேயும் அந்த அகோரி ஃபர்ஸ்ட் நான் அகோரி ஆகிட்டு காசுலேருந்து வந்தப்ப வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனரு. 8 months வீடு தேடுறோம், நானும் என்னோட மனைவியும் தேடுறோம், எங்கேயுமே கிடைக்கல. என்னை பார்த்தாலே பயந்து ஓடுறானுங்க. சேம் அதே மாதிரி சரி பழனி வந்துட்டு இப்போ எங்களுக்கு இங்கே ஓன் ஹவுஸ் எல்லாம் இருக்குது, சொந்த வீடெல்லாம் இருக்குது பக்கத்தில் அழகாபுரியில். அம்மா 2 வீடு கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னோடய படிப்பு செலவுக்காக அவங்க அந்த காலேஜில் சேர்க்கறதுக்காக அதை லீஸ்க்கு விட்டு கடன் வாங்கி அப்படி இப்படி ஏதோ பண்ணி கொலப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை திருப்பிட்டு அங்கே போயிடலாம். ஆனால் இப்போதைக்கு சூழ்நிலை அன்றாடம் தூங்கி எந்திரிச்சு நாளை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. வால் பாயிண்ட் வாங்கினா கூட பெரிய ரிஸ்க், அது எங்களுக்கு தான் தெரியும், சேர்றா சில்லறை அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரமம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தோம், அந்த வீடை காலி பண்ணிட்டோம். அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோம், அந்த வீடையும் காலி பண்ணிட்டோம். அங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோம் இந்திரா நகரில். அந்த அம்மா எனக்கு ஆன்மீகத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இஷ்யூலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் இந்த பையனை டிவிலாம் வரும் அப்படி நான் பார்த்துருக்கேனே, ஆமாம் ஆமாம் அப்படின்னு மறாத நாள் அம்மா இங்கே வாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வீடை காலி பண்ணிக்கங்க அப்படின்னு. இல்ல மீடியா பீப்புள் ஒரு பக்கம் சொன்னாலுமே எதுக்கு போயிட்டு நெகட்டிவிட்டியா எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருக்காது. நான் உண்மையை சொல்லணும்னா
அப்கிரேடா அன்அப்கிரேடா அப்படியே இருக்குது. நம்ம யாரும் சொல்லி குறை இல்லை. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த இஷ்யூனால நாங்க மீடியான்றது அவன் எப்படி சொல்றது, அகோரி கலேசன் ஆகிறதுக்கு முன்னாடி அவனோட அந்த பழைய வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் புரியும் ஏன் எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களை பொறுத்தவரை அகோரி கலேசனாவே சூனியம் வைக்கிறான், மந்திரம் வைக்கிறான், அதை பண்றேன் இதை பண்றேன். நாங்களும் பீப்புள் தானே, நார்மல் பீப்புள் தானே. பேஸ்லயே நின்னுட்டாங்க அப்படின்னு. ஆமா. எத்தனை வீடு தோராயமா இப்ப மாறி? இப்ப நாங்க வந்து இந்த அப்பா இறந்திருக்காருல, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மட்டுமே ஒரு 4 வீடு மாறி. 2 மாத. இப்ப இந்த வீட்டுக்கே குடி வந்து 2 days. எங்க அதை விட சோசியல் மீடியால நாங்க 2 பேரும் ஒவ்வொரு வீடு மாறும்போது பால் காசுறது ரீல்ஸ் எடுத்து என்னடா எத்தனை வீடுடா டெய்லி மாடா பால் காய்ச்சி. இந்த வீடு வந்து 2 நாள் தான் ஆகுது, வெறும் 2 நாள். இந்த வீடு வந்து 2 days ஆச்சு. இல்ல இதுல வந்து அகோரி கலையரசன் கோடிகளில் சம்பாதித்ததில் தொடர்ந்து வீடுகளாய் கட்டி பால் காய்ச்சி கொண்டிருக்கிறார். கண்டிப்பா போட்டாலும் போடுவாங்க ப்ரோ, எங்களை சொல்லவே முடியாது. ஆனா இப்ப இதே இன்னைக்கு கூட பாருங்க, காலையில கணக்கம்பட்டி சில கோவில்களுக்குலாம் நான் போயிருந்தேன். அங்க இருக்க எல்லாருமே என் கூட வந்து என் அப்பா மட்டும் நான் சூனியம் வைக்கிறேன் மந்திரம் மட்டும் தெரியலையான்னு செல்ஃபி எடுத்துக்கிறதுனா காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், எனக்கு ஆம்பளை பையன் பிறக்கணும், 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறதுக்குள்ள வந்து காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சரி ஓகே. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு, எங்களுக்கான ஒரு சோர்ஸ். இப்போ நம்ம ஒரு கடையில உட்காந்து சாப்பிட போறோம் அப்படின்னா என் பக்கத்துல உட்காந்து நான் உனக்கு கடிச்சு தின்றுவேன். அதில் காசுல தான் இங்கே வந்து நாங்கள் அதை பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து சொல்கிறோம், நானும் சாதாரண நார்மலான ரொம்ப கூலான சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருக்க வீடு மாறுறதுல இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு என்னைக்கு காலி பண்ண சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நான் ஆக்சுவலி அவள் கிளாஸ் போயிட்டுருக்கா, அவள் ஃபேஷன் அங்கே காலேஜ் போயிட்டுருக்கா, நான் இங்கிட்டு கிளாஸ் போயிட்டுருக்கேன். அம்மா கடைக்கு வேலைக்கு போயிடுவாங்க, திருப்பி அவங்க ஈவினிங் 4 o'clock வருவாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுவா. அவள் எங்களுக்கான அந்த டைமே கிடைக்கல. அதனால எல்லாம் அப்படி இப்படி இன்னும் ஃபேன் மாட்டெலாம் ஒன்றுமே பண்ணல. சரி ஓகே, சாமி மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு டெய்லி குளிச்சு எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். இப்போ இங்கே வந்திருக்கோம், 5 நாள்ல காலி பண்ண சொல்றாங்கன்னா திருப்பி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வண்டி பிடிக்கணும், பைசா அமௌண்ட் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கும். இங்கேருந்து மாறி போகணும். இவன் இப்போ இவங்கிட்ட வந்து நம்ம அட்வான்ஸை கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறதுங்க, நீ மொத்தமாக காலி பண்ணிவிட்டு பொருளை கொண்டு போய் வச்சுட்டு வா, அப்புறம் தான் நான் அட்வான்ஸை தருவேன் அப்படிங்கிறேன். அங்கே என்ன சொல்கிறேன், முதல்ல ஒரு 10,000 அட்வான்ஸை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வாங்க அப்படிங்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்மக்கிட்ட அந்த இருப்பு தொகை அமௌண்ட்டு கிடையாது. நீங்கள் எப்படி இங்கேருந்து பொருளும் எடுக்க முடியாது, அங்கே போயும் வைக்க முடியாது, நடுவில் அப்படி அந்த மாதிரி ஸ்ட்ரகிள். அந்த வீடு காலி பண்ணு சொல்லிட்டாலே எங்கள் 2 பேருக்கு பைத்தியம் ஆகுது. நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் சொல்லிட்டேன், நான் வேணா தனியாக போய் இருந்துக்கிறேன், என்னால் நீ ஸ்ட்ரகிள் பண்ணாது. ஏன்னா நான் அகோரியாக வாழ்ந்துட்டேன். நான் போய் பழனி பஸ் ஸ்டாண்டில் கூட படுத்துப்பேன், இல்லை பழனி அடிவாரத்தில் படுத்தாலும் 3 நேரம் எனக்கு அன்னதானம் போட்டுருவானுங்க. ஏதோ ஒரு வழியில் நான் பழச்சி அப்படியே திருப்பி நான் படித்து வந்துடுவேன், என்னால் கஷ்டப்படாது அப்படின்னா அவள் அழுகுறான். அது எப்படி நான் உன்னை விட்டுட்டு போக முடியும், 1000 வீடுனாலும் பரவாயில்ல, நான் மாறிக்கிட்டே இருக்கேன் உனக்காக, என்னதான் நடக்க போகுது, ஏன் எனக்கே ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்களா அப்படி இப்படின்னு அவளோட மைண்ட் செட்டு. எனக்கு வந்து என்னால் இப்போ அந்த பொண்ணு ஸ்கூல் பக்கத்தில் தான் பாப்பா படிக்கிறா. இப்போ நம்ம வேறு வீடு மாறி மாறி போகும்போது அவளோட எஜுகேஷனும் பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ அது கொஞ்சம் ப்ரெஷராக தான். அக்காவும் சேர்ந்து நம்மளுக்காக கஷ்டப்படுறாங்களே, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கா. இங்கிட்ட அம்மா ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள், அங்கிட்ட அவள் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள். ஸோ அதனால பாப்பா அவளோட எஜுகேஷனும் இதாகுது அப்படிங்கிறனால கொஞ்சம் லைட்டாக ஒரு மன உளைச்சல். அதனால எங்களையும் சாதாரண மனுஷனா பாருங்க அப்படிங்கிறது ஒரு வேண்டும். பட் இங்க இருக்க ஹவுஸ் ஓனர்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. இங்க இந்த ஏரியால இருக்க எல்லா பசங்களும் டெய்லி ஒரு செல்ஃபி எடுத்துவாங்க. இங்க தாண்டா இருக்காருன்னு டெய்லி ஒரு டீம் வருவானுங்க, செல்ஃபி எடுப்பானுங்க. இங்க பிரச்சனை இல்லை. ஓகே பாப்போம், அது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. எங்க வீடு திருப்பிட்டோன்னா நாங்க எங்க வீட்டுக்கே போயிடுவோம். நான் அங்க போயிட்டா நான் இப்ப காளியை சிலையே வச்சு பூஜை பண்ணாலும் அது என்னோட வீடு இல்லையா, யாரும் என்ன கேட்க போறது. நான் எப்ப அதான் அந்த 2008 வீட்டை விட்டு வெளியில வந்தனோ அப்ப இருந்து இன்னும் போராட்டம். மில்லுல வேலை பார்க்கும்போது அந்த டைம்ல எல்லாம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க யாராவது இருப்பாங்க. நான் ஹாஸ்டல்ல படிக்கும் போது என் கூட இருக்க பிள்ளைங்க அது மாதிரி அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க எல்லாம் கூட்டு வந்துருவாங்க. கூட்டு வந்து எங்களை வளர்க்குற மாதிரி அந்த பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சு அதுல இந்த லவ் மேரேஜ் பண்ணி ஓடி விடுவாங்க. ஜாதி பிரச்சனை இல்ல, கூட்டு வந்து வருஷ கணக்குல வச்சு இவங்களுக்கு குழந்தை பிறக்க வச்சு வீடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாமே வருஷ கணக்குல அம்மா பார்த்து அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து வர சொல்லி சமாதானம் பேசி அனுப்பி வைப்பாங்க. நிறைய பேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படிமா அந்த தோண்டல் எல்லாம் எப்படி வருது உங்களுக்கு? நானும் அந்த அனாதாஸ்ல தானே படிச்சேன். இல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உன் நல்ல மனசுக்காக தான் நீ நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல மனசுனாதான் நாங்க வந்து இங்க வந்து நின்று இருக்கோம். உண்மையே சொல்லணும்னா இறக்கப்பட்டு அப்படியெல்லாம் அது வந்து அவங்களோட அனுபவம். ஆனா என் அனுபவத்துல நான் அப்படி சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நல்லா இருப்போம். அந்த கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்ட். நாங்களும் இன்னைக்கு சரியான நாளைக்கு சரியானு பாக்குறோம். ஏதாவது வாரத்துல ஒரு பிரச்சனை எப்படியாவது எங்களுக்கு வந்துருது. ரொம்ப ஸ்ட்ரகிள், அன்ஸ்டேபிளா இருக்கும். பாருங்களேன், அதே சென்னைக்குள்ளே இல்ல கோயம்புத்தூருக்குள்ளேயோ 2-3 கார்ல சுத்திட்டு இருந்த பையனை
பைக்கில் வச்சுட்டு அப்படியே பயங்கர அலப்பறை பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இன்னைக்கு இந்த கடைக்கு நான் சாப்பாடு போட்டாதான் உண்டு. நடந்து போய் ஐயோ வாழ்க்கையோட யதார்த்தம் இப்ப புரிய நிறைய புரிஞ்சிருக்கும். சிவனோட வேலை அதுதான் ஜாஸ்தி. ஐயோ நிறைய புரிஞ்சிருக்கு. ஆடம்பரமெல்லாம் வெளியில வரும்போது கண்டிப்பா அவன் நல்லா தொப்பி தெளிவாயிருவான்னு எனக்கு மாஸ்க் போட்டு. ஏன்னா கலையரசன் வந்து அவர் ஏன்பா நடந்து போறாரு உண்மையில நேரில் வந்து அவர் ஏன்பா நடந்து போறாரு, அவர் நேருக்கு ஏதாவது காரில் எங்கிட்டாவது ஏதாவது பெரிய லாட்ஜில் இருப்பார், ஏதாவது இதில் இருப்பார் அப்படி இப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி நான் பக்கத்தில் போகும்போது நினைப்பேன், அப்படியே நான் தாண்டா உள்ள மாஸ்க் எல்லாம் போட்டு போயிட்டு இருக்கேன். சில பேர் இந்த கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிடறானுங்க. மாஸ்க் இவ்வளவுதான் இருக்கும், அந்த கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நீங்க அக்கோரி கலையரசன் தானே, செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஓகேடா எடுத்துக்கலாம்டா அப்படின்னு இப்படிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க எல்லாத்தையும். காஸ்டியூம் இங்கே பழனி வந்தது நான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டேன், செப்பல் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படா கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா கடைசி தான் தெரிஞ்சு இந்த வடிவேலுக்கு அது மாதிரி மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டேன்டா அப்படின்னு. அதான் தந்துட்டு இருக்கோம், அவரே தாண்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிடறானுங்க. நான் என்ன பண்றேன், கண்ணை வச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ வரக்கூடிய மக்கள், இந்த மாதிரி வெளியே பாக்குற மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க? இப்ப வரைக்கும் ப்ரோ நான் பழனிக்குள்ள எவ்வளவு நாள் இருந்துட்டேன் இல்லையா, எவ்வளவு டெய்லி ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் இருக்கேன். நான் ஒருத்தர் கூட அந்த இஷ்யூ பத்தி என்கிட்ட கேட்டது எல்லாருமே சொல்றேன். இந்த பழனி இந்த பாத யாத்திரைக்கு வர்றவங்க, மாலை போட்டு வர்றவங்களாம் அம்மாச்சி கடை வச்சிருக்காங்க சமூகத்தில். அப்ப பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ, நீ அடிச்சு தூக்கு, உன்னோட வீடியோல நாங்க பாத்துட்டு தான் இருக்கிறோம், நீ பாட்டுக்கு பண்ணிட்டே இரு, அந்த இஷ்யூ பத்தில நினைக்காத, நீ இதுல நீ இவ்வளவு தூரம் வளரன்னு தான் உனக்கு இஷ்யூ வந்துட்டே இருக்குது, நீ கவலைப்படாத ப்ரோ. அந்த மாதிரி தான் வருதே தவிர ப்ரோ அது உண்மையா ப்ரோ, பேசிக்கா மக்களுக்கு என்ன நடந்திருக்குன்றத அனலைஸ் பண்ணிட்டு சந்தேகம் எதுவுமே இல்ல, யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு பிள்ளைல இருந்து செல்ஃபி எடுக்க தான் பாப்பாங்க. அங்க ப்ரோ நீ மீடியால ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ, நேர்ல தான் ப்ரோ உண்மையாலுமே அழகா இருக்கு ப்ரோ. அகத்தின் அழகு முகத்துல தெரியுமுன்னுவாங்க. அப்ப உள்ள தெளிவா இருக்கிறதா முகத்துல அந்த இது தெளிவு இருக்குது. வந்தவொடனே சொன்னேன், கஷ்டப்பட்டு அதாவது வழக்கமா அவருடைய இன்டர்வியூ அப்பெல்லாம் சாமியாரா இருந்தப்ப அவருடைய அந்த கோலங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், அந்த அலங்காரம் எல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பாக்குறப்ப இது ஒரு வேற ஒரு கலை, ஒரு மறுபிறவின்னு சொல்லலாமா, இது ஒரு மறுபிறவி எடுத்து வந்த மாதிரிதான் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல